உலக நன்மை வேண்டி ஆடி அமாவாசையில் சின்ன ஐயன்குளம் பகுதியில் அகோரிகளால் நடத்தப்பட்ட யாக வேள்வி. வியாழக்கிழமை இரவு 7:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி ஆண்டுதோறும் வரும் ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன் அடிப்படையில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு திண்டுக்கல் சின்ன ஐயன்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேப்பிள்ளை காளி, ஸ்ரீ வேப்பிள்ளை கருப்பன், ஸ்ரீ மயான காளி, ஸ்ரீ மயான கருப்பன் மற்றும் பரிவார தெய்வங்கள் அமைந்த திருக்கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அகோரிகளால் சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது. இந்த யாக வேள்வியில் உயிர் மூலிகைகள், மிளகாய் வற்றல், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை யாகத்தில் இட்டு உலக நன்மை வேண்டி யாகம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. யாகத்திற்கான ஏற்பாட்டினை அகோரி குட்டி, அகோரி அஜய் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பிரத்யங்கிரா யாக பூஜை நடைபெற்றது. தொழில் விருத்தி, குழந்தை அபிவிருத்தி மற்றும் உலக நன்மை வேண்டியும் இந்த சிறப்பு பிரத்யங்கிரா யாகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்களால் நடத்தப்பட்ட இந்த யாகத்தில் காய்ந்த மிளகாய், நாயுருவி, விரலி மஞ்சள் உள்ளிட்ட 108 வகையான உயிர் மூலிகை பொருட்கள் யாகத்தில் போடப்பட்டு மந்திரங்கள் ஓதின. சேலை, பழங்கள் உள்ளிட்டவைகள் அக்னியில் வார்க்கப்பட்டு பூர்ணாகுதியுடன் யாக பூஜை நிறைவு பெற்றன. முன்னதாக 108 கலசங்கள் வைக்கப்பட்டு வேள்வி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம், தூபம் காண்பிக்கப்பட்டது. இந்த பிரத்யங்கிரா யாகத்தின் முன்பு பத்ரகாளி அம்மன் வெள்ளி கவச சிறப்பு அலங்காரத்தில் காமதேனு வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆடி அமாவாசை என்பதால் திண்டுக்கல் மாநகரம் மட்டுமல்லாது சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். யாகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டன.